Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட பெண்கள், ஐம் டாக்கிங் அபவுட் thousands ஆஃப் விமன், ஓகேவா, வேறு வேறு ஏஜ் கேட்டகரியில் கல்யாணமானவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் எல்லாருமே, வயசான தாத்தா பாட்டின்னு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஆயிரக்கணக்கில் ஒரு சிட்டிலையுமே கேரளாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே போலீஸ் ஸ்டேஷனை போய் அப்ரோச் பண்ணி எங்களை ஒருத்தன் ஏமாற்றிட்டாங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு நியாயம் தாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், நார்மல் பீப்புள், ஓகேவா, சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் ஆயிரக்கணக்கில் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வாழ்நாள் ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வைக்காதவங்க கூட இன்னைக்கு நின்னுட்டு இருக்காங்க. இந்த ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாத்தினது ஒருத்தன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒரு 26 வயசு பையன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேரளாவில் டாப் டு பாட்டம் அத்தனை பேரையும் ஏமாத்தி இருக்கிற இந்த ஒருத்தனோட பேரு அனந்து கிருஷ்ணா அப்படிங்கிறவன். எப்படி இவன் இத்தனை பேரை ஏமாத்திருக்காங்க, எவ்வளோ ஏமாத்திட்டான், என்ன எவ்வளோ ரூபாய் ஏமாத்திட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி ஏமாற்றி இருப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. 1000 கோடியா? 1000 கோடியா? அப்போ எத்தனை வருஷம் இது நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷத்தில். எனக்கு என்னமோ இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 வருஷத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபேமிலி விமனையும், எஸ்பெஷலி இவன் அத்தனைனா கேரளாவில் அதிகமாக இவன்கிட்ட ஏமாந்துருக்கிறது ஃபேமிலி விமன். ஓகே, நம்ம ஏதோ குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறோன்னு நினச்சி ஏமாந்தவங்க தான். ஆயிரக்கணக்கான பேர் இவன் எப்படி ஏமாத்திருக்கான், அவங்க எப்படி ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அவன் தூண்டி விட்டு ஏமாத்திருக்கான். உண்மையிலே எனக்கு சதுரங்க வேட்டை படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி அவன் ஏமாத்திருக்கான் அப்படிங்கிறத எனக்கு வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எனக்கு கேரளாவே பற்றி எரிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறது இந்த இஷ்யூவை பற்றி தான். இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்கிட்டே அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான். உண்மையிலேயே மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான். கேரளாவில் இருக்கிற மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், அத்தனை கட்சிக்காரங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லா செலிபிரிட்டிஸு, போலீஸு, மெஜிஸ்ட்ரேட்டு, ஜட்ஜு எல்லாருமே அவன் கூட வந்திருக்காங்க. அவங்கள வச்சே ஈவெண்ட் எல்லாம் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், அன்பிலீவபிள் சைஸில் கேரளாவில் 2 வருஷத்தில் பிளேன் சைட்டில் கண்ணு முன்னாடி எப்படி நடந்திருக்குது. போலீஸும் ஏமாந்து இதில் இவன் ஏமாத்துறதே போலீஸே விட்னஸ் பண்ண இன்சிடென்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால் டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் சேர்க்க முடியும். ஓகேவா? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எனக்கு எப்படி பேசலாம், இந்த டாபிக் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு மிடில் ஏஜ்டு விமன் ஒருத்தங்க பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒருத்தங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஒரு நார்மல் ஒர்க்கிங் கிளாஸ் விமன், ஓகேவா, அவங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே கேமராவை பார்த்து சொல்கிறாங்க, நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பேசாமல் உயிரை விட்டுறலாமான்னு தோணுது, அவ்வளோ ஏமாந்துட்டேன், என்னால் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்கன்னு ஒருத்தங்க கண்ணீர் விட்டுறாங்க. இது ஒருத்தங்க தான், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர். இதை பார்த்த உடனே தான் கண்டிப்பாக நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு தோணுச்சு. பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது, நம்மளையும் ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். ஸோ என்ன நடந்திருக்குது, கேரளாவை சார்ந்த அனந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 26 வயசு பையன் இப்போ 26 அரெஸ்ட் ஆகிறப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 24 வயசு பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜிஓ ஃப்ளோட் பண்ணுறான். என்ஜிஓ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மக்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும்ல. அதுவும் என்னென்ன பேரில் அவன் ஆல்ரெடி 2 என்ஜிஓ வச்சுருக்கான். அப்துல் கலாம் அப்படிங்கிற இந்த பேர்லாம் அவனுக்கு எப்படி யோசிக்க தோணுதுன்னு தெரியல. அப்துல் கலாம் என்ஜிஓன்னு வச்சுருக்கான், இன்னொன்று சர்தார் பட்டேல் என்ஜிஓ அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்கான். இந்த 2 என்ஜிஓ போக 120 என்ஜிஓஸ் கேரளாவில் இருக்கக்கூடிய உண்மையிலே நல்ல சேவை பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நேஷனல் என்ஜிஓ கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2022 ஆரம்பிச்சு வைக்கிறான். ஓகேவா? இதில் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இந்த ஹோண்டா, பஜாஜ், யூடியூப், கூகுள், இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ், கேரளாவில் இப்போ லுலு குரூப்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. இந்த எல்லா கார்பரேட்ஸுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் வச்சுருப்பாங்க. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கூட இருக்குது. ஸோ மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இது பண்ணுவாங்க. மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு அரசாங்கம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணும். இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் அவங்ககிட்டேருந்து வாங்கிப்போம். இந்த என்ஜிஓ என்ன பண்ணுவோம்னா, இதான் இவன் சொல்லக்கூடிய ஸ்கேம். நல்லா கேட்டுக்கோங்க, கேட்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கே சூப்பர், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோன்ற அளவுக்கு ஒரு ஸ்கேம். என்ன சொல்கிறான்னா, இந்த 120 என்ஜிஓ ஒன்றா சேர்ந்துருக்குல்ல, எப்படி நம்பகத்தன்மைன்னு யோசிப்பாங்க. இதில் நிறைய என்ஜிஓ உண்மையிலே நியாயமான என்ஜிஓஸ், ஓகேவா, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய என்ஜிஓ, அவங்களையும் ஏமாற்றி ஒரு அமைப்பில் சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த பெரிய பெரிய முதலாளிகள் கிட்ட போய் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி காசு வாங்க போகிறோம். இந்த காசை வாங்கி மக்கள்கிட்ட அவங்களுக்கு தேவையான ஸ்கூட்டர், 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூட்டர் இருக்கா, நீங்கள் பாதி விலை கொடுத்தா போதும், மீதி விலையை இந்த மாதிரி கார்பரேட் கொடுப்பாங்க. உங்களுக்கு நாங்கள் ஸ்கூட்டரை 50% ஆஃபருக்கு கொடுப்போம். 1 லேக் ஸ்கூட்டரை நாங்கள் 50,000 ரூபீஸ்க்கு கொடுப்போம். ஒரு 1 லேக் ஐஃபோனை 50,000 ரூபீஸ்க்கு கொடுப்போம். பெரிய கார், ஓகேவா, ஒரு 6 லட்சம் ரூபாய் காரை 3 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம்.
உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. ஒரு தையல் மெஷின் வேணுமா? நீங்க சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தையல் மெஷின் வேணுமா? ஒரு ரூ. 20,000 தையல் மிஷின் வந்து உங்களுக்கு ரூ. 10,000 நான் தரேன். இந்த மாதிரி வந்து ஏன்னா எப்படி தரேங்கிறான்? இந்த எல்லா நம்பகத்தன்மையும் சேர்த்துக்கிட்டு, இது போக என் ஃபோட்டோஸ் வேற வச்சிருக்கான். ஆஃபீஸ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து மீட் பண்ணி சால்வாய் போட்ட ஃபோட்டோவா இருக்கட்டும், கேரளால இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்து இவனோட ஈவென்ட் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸா இருக்கட்டும், கேரளால இருக்கக்கூடிய போலீஸ்மேன் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி ஃபோட்டோஸா இருக்கட்டும், இவங்க தான் இந்த குடுக்கவே செய்றாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாத்தையும் சொன்னோனே மக்கள் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஆயிரக்கணக்கில வந்து குமியுறாங்க. எத்தனை ஆயிரம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40,000 அப்ளிகன்ட்ஸ். ஒரு அப்ளிகேஷனுமே ரூ. 500. ஓகேவா? அதுவும் காசு. ஸோ 40,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து இவன்கிட்ட வருது. யாருக்கு தாங்க தோணாது? யோசிச்சு பாருங்களேன். நீங்க யூடியூபர் ஆகணுமா? உங்களுக்கு ஒரு பெரிய கேமரா, ஒரு ரூ. 50,000 கேமரா வந்து உங்களுக்கு ரூ. 20,000 வாங்கி தரேன்னா, எத்தனை பேர் அப்ளை பண்ணுவோம்? இது ஒரு ரெலவென்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஒரு ஒரு ரூ. 30,000 ஃப்ரிட்ஜ் ரூ. 15,000 கிடைக்குதுன்னா எத்தனை பேர் போவோம்? ஸோ அந்த மாதிரி மிடில் கிளாஸை வந்து கம்ப்ளீட்டா 50% நான் உங்களுக்கு தரேன். மீதி வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸே தருவாங்க. சாம்சங் காசு குடுப்பான். அப்புறம் வந்து சோனி காசு குடுப்பான். அவங்களுக்கு இந்த மாதிரி சிஎஸ்ஆர் பட்ஜெட் இருக்குது. உண்மையிலேயே அவங்களுக்குலாம் சிஎஸ்ஆர் பட்ஜெட் இருக்குது. ஆனா அந்த மாதிரி சொன்னது எல்லாத்தையுமே இவன் இவங்களுக்கு தரான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி, இவங்க தரல. ஓகேவா? அதெல்லாம் இருக்குது, அவங்க இருக்குது. அவங்க டைரக்ட்டா அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இவன் என்ன சொல்றான்னா, எங்க கிட்ட தான் வருதுன்னு சொல்லி 40,000 பேர்கிட்ட ரூ. 500 வாங்கி முதல்ல அப்ளிகேஷனை வித்துடுறான். எல்லாருமே எனக்கு ஒரு டெய்லரிங் மெஷின் வேணுங்கிறதுலேருந்து, ஒரு பைக் வேணுங்கிறதுலேருந்து, கார் வேணுங்கிறதுலேருந்து, ஒவ்வொருத்தங்க நான் கேப் ஓட்ட போறேன், எனக்கு ஒரு கார் வேணும். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு நீடுக்கு, நான் வந்து வீடியோ எடுக்க போறேன் யூடியூப்ல, எனக்கு ஃபோன் வேணும். ஸோ எல்லார்கிட்டயும் வந்து எல்லாத்தையும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை பூல் பண்றான். ஓகேவா? குடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு மே மாசம் உங்களுக்கு ஒரு 3-4 மாசத்துல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து 50% ஆஃபர்ல கிடைக்குதுன்னா இது என்ன கிரேட் இந்தியன் சேலை விட அதிகமா இருக்குதுன்னு போய் எல்லாரும் கொடுத்துட்றாங்க. இதை கொடுக்கறதுக்கு அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, 120 பீப்புள் இருக்காங்க, 120 ட்ரஸ்ட் சொன்னாங்களா, கேரளா ஃபுல்லாக இருக்காங்க. அதில் வாலண்டியராக வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, இவர் நம்ம அனந்து கிருஷ்ணன் ஆரம்பிச்சிருக்காரு, நீங்கள் எல்லாருமே காசை போடுங்கன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் வந்து ஒரு வீட்லையும் போய் இதில் இன்வால்வே ஆகாதவங்க வீட்டிலலாம் போய் வாங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஏய் தெரியுமா இந்த மாதிரி 50% கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாரோட காசையும் உள்ளே எடுத்து இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் வைக்கிறான். ஓகேவா? அதுக்கு வந்து கேரளாவோட மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்திருக்காங்கன்னு கூட ஒரு இடத்துல பார்க்க முடியுது. ஸோ நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, பெரிய பெரிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு, மெஜிஸ்ட்ரேட்ஸை கூப்பிட்டு, எல்லாரும் முன்னாலையும் அவங்க தான் எடுத்தே கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் கொடுக்குறான், உண்மையிலே கொடுக்குறான். ஒரு 1,50,000 ரூபாய் பைக்கை வந்து 50%க்கு 75,000 கொடுக்குறான். மக்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எப்படா 50% கிடைக்கும்னு கேட்ட 4 பேரும் இருந்துக்கிட்டு கொடுக்குறத பார்த்த உடனே இவன் தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிற வாழ்க்கை சேவிங் எல்லாம் போட்டு அவ்வளோ காசு என்கிட்ட கொடுத்து, சரி எப்போப்பா வருவோன்னா உங்களுக்கு டைம் ஆகும், நிறைய பேர் கொடுத்துட்டாங்க, ஒரு 3-4 மாதம் ஆகும்னு சொல்லி தள்ளி போட ஆரம்பிக்கிறான். நாளாகுது வீட்டுக்கு வந்து கேட்ட ஃப்ரிட்ஜும் வரல, ஸ்கூட்டரும் வரல, எதுவுமே வரலன்னா மக்கள் வந்து அன்ரெஸ்ட் ஆகி இவங்கிட்டே கம்ப்ளைண்ட் கேட்குறப்ப என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்பாங்கல்ல, இல்லையே இப்படி பண்ணக்கூடாது, யார் இதுக்கெல்லாம் ஆஃபீஸரு, எந்த சோனியில் யார்கிட்ட பேசினேன், சாம்சங்கில் யார்கிட்ட பேசினேன், லுலுமாலில் யார்கிட்ட பேசினேன், இதெல்லாம் கேட்குறவங்க கிட்ட வந்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மட்டும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்ருக்கான். அப்போ தான் மக்கள் சுதாரிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் வந்து மக்கள் சுதாரித்து கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க பயந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஏன் உங்களுக்கு வாங்கி தரணும், எனக்கு அகேன்ஸ்டாக போயிட்டீங்கன்னா நான் எப்படி வாங்கி தருவேங்கிற அந்த பயத்திலே ரொம்ப நாள் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி கேரளா ஃபுல்லாக குமிஞ்சிட்டு இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், 40,000 அப்ளிகன்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள் எத்தனை கம்ப்ளைண்ட் வரும். 40,000 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதில் வந்து 100 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேரளாவில். அதோட ஃப்ராடு மட்டுமே 60 கோடி ரூபாவாம். மொத்தமாக இவன் கிட்டத்தட்ட 1000 கோடி ஃப்ராட் பண்ணியிருக்கான் 2 வருஷத்தில் ஒரு ஸ்டேட்லன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ போலீஸ் வந்து இவனை எங்கே போய் பிடிக்கிறதுன்னு பார்த்தா இவன் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஆளை காணோம். கடைசியில் பார்த்தா நல்ல தாடி மீசெல்லாம் வச்சுருந்தவன் ஷேவ் பண்ணிவிட்டு முடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மாறு வேஷத்தில் இருக்கிறப்ப தான் ஃபைனலி இவனை பிடிச்சிருக்காங்க. ஸோ எர்ணாகுளம் ரூரல் போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இவன் பேங்க் அக்கௌண்ட்டில் 3 கோடி தான் இருக்குது. இவன் அடிச்சிருப்பான்னு எதிர்பார்க்கறது கிட்டத்தட்ட 1000 crores. பேங்க் அக்கௌண்ட்டில் 3 கோடி தான் இருக்குது. டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 600 crores இருக்குது. அண்ட் இந்த 600 crores நெட்ஒர்த்தில் தான் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசை வச்சுட்டு கர்நாடகாவில் லேண்ட் வாங்கி போட்டுறது. பக்கத்து ஸ்டேட்லலாம் ஹெவி ரியல் எஸ்டேட் நூற்றுக்கணக்கான கோடிக்கு லேண்ட் வாங்கி போட்டால் எப்படி இருக்கும், கிராமங்கள் சைட் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கான். இப்போ ஃபைனலி இவனை பிடிச்சிட்டாங்க. இப்போ இவனை பிடிச்சதுக்கப்புறம் தான் இதில் இப்போ என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, இதில் இவன் ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேமை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நிறைய போலீஸ் இருக்காங்க, நிறைய மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இந்த சந்தேகத்தை வேறு யாருமே கிளப்பியிருக்க மாட்டாங்களா?
இப்போ என்ன கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் குட் பி ரியல். ஓகேவா, இது ஒரு தியரியாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் திஸ் ஸ்டேஜ் இது கான்ஸ்பிரசி தான். நிறைய அரசியல்வாதிங்க கிட்ட இவன் காசு கொடுத்துருக்காங்கிறத இவனே நிறைய நேரம் நிறைய பேர்கிட்ட சொன்னதாக சொல்லப்படுது. யாராவது ஒருத்தங்க காசு கேட்டு போகிறப்ப நான் போலீஸ்கிட்ட போவேன் இல்லை எம்எல்ஏ கிட்ட போவேன்னா அவங்களே என்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அண்ட் இட் ஆல்சோ மேக்ஸ் இட் பிலீவபிள். ஏன்னா 2 வருஷம் எப்படி பிளெயின் ஸ்டேட்டில் ஒரு திடீர்னு ஒருத்தன் வந்து பெரிய பெரிய லாம்போகினி காரில், பென்ஸ் காரில், ரேஞ்ச் ரோவரில் போயிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்திருக்குன்னு அங்கே இருக்கிற போலீஸ் முதல்ல யோசிப்பாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறி இவன் சுற்றிட்டு இருந்தான். இதில் ஒருத்தனோட ஸ்கேமா இன்னும் பல பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்களா? அவன் இதுக்கு முன்னாடி வந்து யார் இதை போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் இமீடியட்டாக மிரட்டினது அவங்களும் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. மினிஸ்டர்கிட்ட போவேன்னா அவங்களும் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதை தான் சொல்லி மிரட்டியிருக்கான். இப்போது நிறைய பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா நிறைய இந்த ஹோம் மேக்கர்ஸ் சொல்லுவாங்களே, நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஓகே நம்ம ஏதோ உண்மையிலே குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறோன்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுத்து இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டிட்டு இப்போ காசையும் எழுந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரி சேர்த்து விடுறதுக்கு என்ஜிஓவில் இருந்து இருக்க பீப்புள் இருப்பாங்களா, வாலண்டியர்ஸ் இருப்பாங்களா, அதில் ஒருத்தங்க தான் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதெல்லாம் நம்ப வேணான்னு சொன்னாங்க. என் கண்ணு முன்னாடி மினிஸ்டர்லாம் வராங்க, ஸ்கூட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டெய்லர் மிஷின் கொடுக்குறாங்க, ஸ்டவ் கொடுக்குறாங்க, இதெல்லாத்தையும் கண்ணு முன்னாடி நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இது கொடுக்க சொன்னேன். இப்போ கடைசியில் அவங்களோட காசுக்கும் நான் பொறுப்பான மாதிரி இருக்குது. அவங்க என்கிட்ட கேட்கலனாலும் எனக்கே வந்து ஒரு மாதிரி மனசு உறுத்துது, வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒருத்தங்க பேசினது தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லாம் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் பார்க்குறேன். இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் விமன் ஏமாந்துருக்காங்கன்னு நினைக்கிறப்போ இட் கம்ஸ் பேக் டு அஸ். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு இடத்துல 50% ஆஃபர்னு சொன்னால் நம்ம ஒரு செகண்ட் ஏய் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்ல. எப்படி ஒருத்தன் 50%க்கு ஒரு விஷயத்தை ஆஃபர் கொடுக்க முடியும்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? 90% ஆஃபர்லாம் இன்டர்நெட்டில் பார்க்க முடியுது. இந்த இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லலாம் 90% ஆஃபர், 80% ஆஃபர் கொடுக்குறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கேமா இல்லை உண்மையாங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம். இன்ஸ்டிங்டிவ் பை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தானே நிறைய பேர் போய் விழுகிறோம். அது ஒரு சின்ன லெவல். இந்த மாதிரி மேசிவ் லெவலில் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீ எனக்கு 1 தா நான் உனக்கு வந்து 5 திருப்பி தரேன்னா அவங்களெல்லாம் நம்பாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி வந்து ஒருத்தன் பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி ஸ்கீம்லாம் சொசைட்டியில் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய தங்க கட்டி உங்களுக்கு மட்டும் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். தயவு செஞ்சதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுப்போம். ப்ளீஸ் பி மோர் காஷியஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் போய் மாட்டிக்கிட்டு முழிக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேமிலி குரூப்பில், எஸ்பெஷலி உங்களோட காலனி குரூப்ஸ், உங்களோட அப்பார்ட்மெண்ட் குரூப்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதில் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து அடிமாட்டு விலைக்கு எதையாவது தரேன்னு சொன்னாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை சந்தேகிங்க. பிகாஸ் இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஆசையை தூண்டி தான் பேராசைக்கு நம்மளை இரையாகி போய்ட்றோம் அடுத்தவங்களோடதுக்கு. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு கவர். நாளைக்கு நான் என்ன பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேரளாவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க என்னை விட 100 மடங்கு பெருசாக டீட்டெயில் தான் சொல்லுவாங்க. அது see you tomorrow. நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஆஸ் ஆல்வேஸே. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத இன்ஸ்டாகிராமில் டிஎம்மாவும் அனுப்பலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.